ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் ஜிடி விளாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்டி சிக்கன் ஆர்டர் பண்ண போகிறோம். கிறிஸ்டி சிக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, கேஎஃப்சி மாதிரி இன்னும் ஒன்று. இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியோம் கிறிஸ்டி சிக்கன். நாங்கள் என்னென்னா கரீம்னு சொல்லி ஆப்பில் தான் புக் பண்ணுறோம். இது புக் பண்ணி ஒரு ½ அன் ஹவரில் வந்துடும்னு நினைக்கிறோம். பைக் டெலிவரி. இது கிறிஸ்டி சிக்கன். இதுக்கு ரேட்டு மேக்ஸிமம் துபாய் காசுக்கு 50-60 ரூபாய்க்கிட்ட வரும். ஆனால் எங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதனால் 22 ரூபா புக் பண்ணிட்டோம். 8 பீஸ் இருக்கும். புக் பண்ணிட்டோம். பைக் ரைடர் அந்த ஷாப்புக்கு ஃப்ரெண்டில் நிற்கிறாரு. இனி ஆர்டர் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுவார். ஆர்டர் நான் எடுத்தாச்சு. ஆர்டர் எடுத்து கிளம்பியதெல்லாம் பாருங்கள், இப்படி தான் மாறுது. ஆர்டர் கரெக்டாக 14 நிமிஷம் காட்டுது. 14 நிமிஷத்தில் இங்கே வந்துடும். ஓர்லாண்ட்ஸு எங்கள் ஏரியாவுக்கு வந்துடும். கிளம்பி வந்துட்டே இருக்கார். எங்கள் ரூமில் எல்லோரும் வெயிட்டிங். கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தோம் வித்தியாசமாக ஆர்டர் பண்ண. நான் அடிக்கடி கேஎஃப்சி மட்டும் சாப்பிடுவோம். இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவும் கேஎஃப்சி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். எப்படியும் தெரியல, இன்னைக்கு வந்த பிறகு தான் பார்ப்போம். வந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே வரணும். இதுதான் எங்கள் ரூமு. ஒரு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் 6 நிமிஷத்தில் ரூமு கீழே வந்துடுவார். பக்கத்தில் வந்தாச்சு. ரூமு பேக் சைடில் வந்தாச்சு. இன்னும் இருக்காரில் இவர் தான் கொண்டு வந்துட்டு இருந்தார். நாங்கள் இவ்வளோ நேரம் எப்படி வெயிட் பண்ணி நிற்கன்னு பாருங்கள். இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே நிற்கும். பார்த்து நிற்கும். இனி பில்டிங் உள்ள நான் வராரு. தேடி எங்கேயோ போயிட்டார். நான் இப்போ தான் இங்கே வந்தார். ரூம் பக்கத்தில் நான் உள்ளே வந்துட்டார். பைசாவை கொடுத்து வாங்கிட்டோம். இனி என்ன சாப்பாடு தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. தோராடா ஜிக்கறேன். சைடெல்லாம் நிறைய கொடுத்துருக்கு. அங்கே 3 பேர் சாப்பிடுக்கு. ஒரு ஆள் சிக்கன் சாப்பிட மாட்டார். அதனால் கொஞ்சம் சந்தோஷம் தான். தவையம் மொத்தம் 8 பீஸ் இருக்குது. நிறைய இருக்குது. ஒரு 7 கூட வாங்கணும். ஆஹா, வேறு லெவல். கேஎஃப்சி மாதிரி தான் இருக்குது. கேஎஃப்சியில் இன்னும் நல்லா தான் இருக்குது. கேஎஃப்சி இதோட எவ்வளோ ரேட்? அப்போ இது நல்ல லாபம் தான். கேஎஃப்சியோட இது நல்ல லாபம். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் யாருக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருங்க. எத்தனை வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியாது. ஓகே காய்ஸ், எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.